நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் வீரப்பனை பற்றின இப்போ வர்ற வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்களா? முக்கியமாக திரு சிவசுப்ரமணியம் அண்ணாவோட சிவா மீடியா சேனல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது தான். பொதுவாகவே வீரப்பன் சத்தியமங்கலம், அந்தியூர், மேட்டூர், ஒகேனக்கல், இந்த பக்கம் டெங்குமரடா, ஊட்டி, இந்த மாதிரி இடங்களில் தான் அதிகமாக நடமாடிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் போலீஸ் கெடுபிடினால் அவருக்கு பரிச்சயம் இல்லாத இந்த கோவை மாவட்ட வனப்பகுதிக்கு வர்றாரு. வெள்ளிங்கிரி மலைக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதையும் தாண்டி இந்த பக்கம் வாளையாறில் இருக்கிற செம்மங்கி மலை இங்கே தெரியுது பாருங்க. சிவா அண்ணா சொன்ன தகவல் படி பார்த்தா அந்த கரெக்டுக்கு பின்னாடி தான் வந்து அவர் தங்கியிருக்கணும். இந்த ஊர் வந்து புதுப்பதி. இந்த ஊர் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இது தமிழக கேரளா பார்டரு. ஒரு 2 கிலோமீட்டர்லேயே வந்துட்டு பார்டர் இருக்குது. அது அந்த பக்கம் நடுப்பதி அப்படிங்கிற ஊர் இருக்குது. அது வரைக்கும் வீரப்பன் போயிருக்காரு. அங்கே தெரியுது பாருங்கள். அது வந்து நான் முந்தின வீடியோ போட்டிருந்தேன்ல, அதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் கொடுக்குறேன். அந்த ஐயாச்சாமி மலை அது வழியாக கடந்து இந்த பக்கம் வந்திருக்காரு. சிவசுப்ரமணியம் அண்ணா சொன்ன தரவுகளை வச்சு தான் வந்து நான் இந்த வீடியோவில் பேசுகிறேன். இது அவருக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு இடம். இங்கிருந்து மறுபடியும் சத்தியமங்கலம் காடுகளுக்கு போக வழி தெரியாமல் இருந்திருக்காங்க. 2வது உணவுப் பொருள் வாங்க முடியாமல் தவிச்சிருக்காங்க. இங்கே தங்கியிருக்கும் போது தான் போலீஸ்க்கு தகவல் போய் போலீஸ்க்கும் அவங்களுக்கும் இங்கே ஒரு சண்டை நடக்குது. அதில் வந்து தப்பிச்சு சத்தியமங்கலம் போயிடுறாங்க. கோயம்புத்தூரை சேர்ந்த மக்களுக்கு நிறைய பேருக்கு இந்த புதுப்பதிங்கிற ஊர் எங்கே இருக்குன்னே தெரியாது. அதுவும் இல்லாத அந்த வனப்பகுதி பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஸோ அதனால் இந்த கிராமத்துக்கு சும்மா ஒரு பைக்கில் போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த ரோடு மலையடிவாரத்தில் இருக்கிற சில ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி வரைக்கும் போகுது. அது வரைக்கும் நான் போய் மலைக்கு பக்கத்தில் காமிக்க போகிறேன். மற்றபடி இந்த வீடியோவில் பெருசாக ஒன்றுமே கிடையாது. நான் வந்தது வந்து ஒரு வெயில் நேரத்தில் தான் வந்திருக்கேன். ஒரு 12-12:30 மணிக்கு. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த மலை வந்து பளிச்சுன்னு தெரியும். காலையிலையும் சரி சாயந்தரமும் சரி இங்கே வந்து ஒரு மாதிரி பனி அடித்த மாதிரி பிளர்ராக தெரியும். அதுக்காக தான் நான் இந்த வெயில் நேரத்தில் வந்திருக்கேன். சரியான வெயில். இந்த பாலக்காடு ரயில்வே ட்ராக்கு தாண்டி வந்திருக்கேன். கீழே அண்டர் கிரவுண்டில் பூந்து வந்திருக்கேன். இந்த பகுதியில் தான் அடிக்கடி வந்து நிறையா யானைகள் வந்து ரயில் அடிபட்டு இறந்துரும். இந்த மதுக்கரையிலிருந்து இந்த வாளையாறு வரைக்குமே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எவ்வளோ யானைகள் இறந்துருக்கு. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நடுவில் ஒரு 32 கிலோமீட்டர் பாலக்காடு கணவாய் கேப் இருக்குது. இந்த பாலக்காடு கணவாய் தான் வந்து கிட்டத்தட்ட தென்னிந்தியாவில் இந்த தட்பவெப்பநிலையை நிர்ணயிக்கிறது வந்து இந்த இடம்தான். இந்த மலை இங்கே தான் ஆரம்பிக்குது. இங்கே ஆரம்பித்து அது வந்து அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா புதுப்பதி போர்டு இருக்க பாருங்கள். புதுப்பதி வந்துட்டோம். ஒரு சின்ன ஊர் தான். ஒரு 40-50 வீடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மலைத்தொடர் அப்படியே இங்கே ஆரம்பித்து அணைக்கட்டி, ஊட்டி, சத்தியமங்கலம் வரைக்கும் போகும். அதுக்கப்புறமா வந்து கிழக்கு நோக்கியும் வந்து பயணிக்கும். சாதாரண காடு இல்லை, ரொம்ப ரொம்ப பெரிய காடு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா தென்னை, வாழையெல்லாம் போட்டிருக்காங்க. எல்லா பக்கமும் மின்சார வேலி போட்டு வச்சுருக்காங்க. ரொம்பவே டேஞ்சரான இடம். ஒரு கட்டத்தில் தார் ரோடு முடிஞ்சிருது. தார் ரோடு முடிஞ்சு மண் ரோடு போகுது. இங்கே நிறையா வந்து ப்ரைவேட் லேண்டு தான் இங்கே நிறையா இருக்குது. இந்த கரடுகளுக்கு அடுத்தது தான் செம்மங்கி மலை இருக்குது. சரியான பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. வீடியோவில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஏதோ ஒரு மலைக்குன்றை நோக்கி போகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது வெளியிருந்து பார்க்கும்போது. ஆனால் இங்கே உள்ளே வந்தோன்னே என்னை சுற்றி வந்து மலைகளாக தான் தெரியுது. இதுதான் இந்த காடுகளோட வந்து தன்மை. நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா எது கிழக்கு, எது வடக்கு, எது மேற்கு, எது தெற்குன்னே தெரியாது. உங்களை சுற்றி காடுகளாக தான் இருக்கும். இது மழை இல்லாத காலம் அப்படிங்கிறதால வனவிலங்குகளும் வந்து இங்கே வெளியே வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. தண்ணீரை தேடி இங்கே வெளியே வரலாம், அல்லது உணவு தேடி வெளியே வரலாம். ஜாக்கிரதையாக தான் போகணும். இங்கே வந்துட்டு ஆள் நடமாட்டமே சுத்தமாக கிடையாது. கிட்டத்தட்ட அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இதுக்கு மேலே ஒரு அளவுக்கு தான் போக முடியும். அதுக்கு மேலே வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்துடும்.
இங்கே வந்து தனியார் நிலப்பரப்பு இருக்குது. அங்கே ஏதோ ஒரு கைவிடப்பட்ட நர்சரி மாதிரி ஒன்று இருக்குது, வெள்ளையா நர்சரின்னு தான் நினைக்கிறேன். இந்த மலைகளுக்கு அப்படியே பின்னாடி அந்த சிறுவாணி ரோடு, கோவை குற்றாலம் அதெல்லாம் இருக்கும். ஆலந்துறை, அந்த ஈசா, இதெல்லாம் வெள்ளிங்கிரி மலை அப்படியே இது போயிட்டே தாங்க இருக்கும். இதுக்கு வந்து ஒரு எண்டே இல்லாத மாதிரி தான் தோணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா யானை சாணம் கிடக்குது. இது வந்து ரீசண்டாக போட்டது கிடையாது. ஒரு 10-15 நாள் இருக்கும். சொல்ல முடியாது, அடிக்கிற வெயிலுக்கு 2-3 நாளில் கூட காஞ்சிருக்கும், தெரியல. இங்கே பாருங்கள், எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து மலைத்தொடர்களாகவே தெரியுது. லெஃப்ட் சைடு போனால் வாளையாறு, அப்படியே போனால் கஞ்சிக்கோடு மலமுலா டேம் வந்துடும். அதோட வந்து இந்த பாலக்காடோட இந்த மலை வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா அந்த 32 கிலோமீட்டர் கேப்பு, அதுக்கப்புறம் திரிசூரில் தான் இந்த மலை மறுபடியும் ஆரம்பித்து அது கன்னியாகுமரி வரைக்கும் போகும். அதாவது அந்த தேனி, அந்த இதெல்லாம் இருக்குல்ல, சபரிமலை, சுருளி அதெல்லாம் இருக்குல்ல, அது வரைக்கும் இது போகும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கர்நாடகா தாண்டி ஒகேனக்கல் எல்லாம் தாண்டி போயிட்டே இருக்கும். அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே போக முடியாது. அந்த யானை சாணம் இங்கே கிடக்குது. இதுதாங்க கோவை மாவட்டத்தில் வெள்ளிங்கிரி மலைக்கு அடுத்து வீரப்பன் வந்த இடம் வந்து இந்த புதுப்பதி, நடுப்பதி, இந்த வாளையாறு, செம்மங்கி மலை, இதுதான் இந்த இடம். கோயம்புத்தூரில் இதுதான் இந்த இடம். இங்கே அதிக நேரம் இருக்க முடியாது. இங்கே ஆள் நடமாட்டமே இல்லை. பக்கத்தில் ஒரு ஆசிரமம் இருக்குது. அங்கே ஏதோ வேலை நடந்துகிட்ருக்கும் போல இருக்குது, சத்தம் கேட்குது. அந்த தைரியத்தில் தான் இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், இதில் வந்து பெருசாக கண்டென்ட் எதுவும் இல்லை. இந்த இடத்த காமிக்கிறதுக்காக தான் நீங்கள் வந்தேன். தேங்க்யூ.